வணக்கம். 2025 ஜனவரி 14 இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து 1.5 நிமிட அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 38 மில்லிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் மலக்கரை எஸ்டேட் 37 மில்லிமீட்டர் மழை பொழிவு. திருப்பூர் மாவட்டத்தில் கூட அவினாசியில் 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் 14 மில்லிமீட்டர். மேலும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவு கிடைக்கும். வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதியம் மாலை இரவிலே மழை பொழிவு கிடைக்கும். நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். நாளை 15ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். 16ஆம் தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கும் மட்டும் மழை இருக்கும். 17ஆம் தேதி முழுமையான இடைவெளி கிடைக்கும். 16ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு அறுவடைக்கு இடைவெளி, டெல்டா மாவட்டங்களுக்கும். 17ஆம் தேதி முழுமையான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இடைவெளி. 18ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கும். 18ஆம் தேதி இரவிலிருந்து அடுத்த சுற்றின் மழை பொழிவு தொடங்கும். 19ஆம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. 19ஆம் தேதி 20ஆம் தேதியும் மழை இருக்கிறது ஆங்காங்கே. ஆக 16 பிற்பகல், 17 மற்றும் 18 முற்பகல் வரைக்கும் இடைவெளி. அடுத்த இடைவெளி 21 27ஆம் தேதி வரை. 21 27ஆம் தேதி இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள். அதே போல மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, இப்படி பிப்ரவரியிலையும் மழை இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது. இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும். வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.